ஐயோ இது ஆடி இருக்கோம் ஞாபகம் இருக்கா? இல்ல பறக்குறது எல்லாமே என்னன்னு தெரியல, எனக்கு பயம் வருதுங்க. ரொம்ப நாள் ஆச்சுல தாடி. இது எனக்கு நல்லா வரும். என்ன தெரியல, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நல்லா பண்ணுவேன். என்ன பிரஸ் பண்ணா ஸ்பீடா போவோம்? ஐயோ ஸ்பேஸ் அமைக்கிட்டாங்க. W பிரஸ் பண்ணுவோம். ஓ ஏன் பிடிச்சிருக்கேன். பேரஷூட் ஓபன் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டம் அந்த கடைசி. இடிச்சிட்டீங்களா? ஆமா நானும் இடிச்சிடறேன். பேரஷூட்ல வந்துருங்க. முடியல. ஸ்பேஸ் பட்டன் பிரஸ் பண்ணிட்டேன். ஏத்திக்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்து ஐ திங்க் மவுண்டன் கீழ வரைக்கும் போயிடுவேன்னு நினைக்கிறேன். 12 feet. அப்படியே போய் முடிச்சிருவீங்க போல இருக்கு டங்குன்னு. இல்ல செக் பாயிண்ட் ஒன்று மேலே இருக்குல்ல, அதுக்கு போனது மிஸ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப கஷ்டம்டா. அது எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருந்து திருப்பி லெஃப்ட்ல வரும். அப்பாடா நின்ட்டான். இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதேதானா? அதுக்கு JNL யூஸ் பண்ணோம்டா. ஃபாஸ்டா சைடுல வரும். அப்படியே J பிரஸ் பண்ணினா லெஃப்ட்ல ஃபாஸ்ட் வரும், L பிரஸ் பண்ணினா ரைட்ல ஃபாஸ்ட் வரும். அது யூஸ் பண்றதுக்கு நமக்கு அந்த ஹேபிட் இல்லை. யூஸ் பண்றோம்னா டக்கு ஃபாஸ்டா வரும். அவங்களாம் அப்படிதான் பண்றாங்க மற்ற பிளேயர்ஸ். ஐயோ அவர் W அமுக்கிடுறான் டக்கு டக்குன்னு. கடைசி இது எங்க வருது? அதெல்லாம் என்னன்னா வல்டேஜ் அட்லீஸ்ட் அப்படி ஸ்பெக்டேட் பண்ணலாம். சூப்பராக இருக்கு ஸ்பெக்டேட். வேற மாதிரி இருக்கு. இருக்கு இந்த மாதிரி கேம்ல எதுலையாவது பண்ண ஆக்ஷன் கேம் நிறைய இந்த மாதிரி ஸ்பென்ஸ் பண்றோம். வேற மாதிரி இருக்கும். ஜிடிஏல இருக்கும் நினைக்கிறேன். மெக்கானிசம்க்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா அது ஷூட்டிங்க்கு வேற மெக்கானிசம், இதுக்கு வேற மெக்கானிசம் ப்ராப்ளம் வரும். மிஸ் பண்ணிட்டேன்டா, பண்ண முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ப்ரீவியஸ் செக் பாயிண்டே வந்து கரெக்டான ஆங்கிள் அடிக்கணும். அது என்னால பண்ண முடியல. லைட் எங்க இருக்கு? லைட் நீ வாங்கி போடுங்க. நான் போட்டு வச்சேன். இல்ல நான் வச்சிருக்கேன், பட் எங்க எரியுதுன்னு கேக்குறேன். தலையிலயா முதுகுலியா எங்க இருக்கு லைட்? அது இங்க கையில இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சைடுல மட்டும். அது பாருங்களா, பார்த்தா தெரிய மாட்டேது எங்க இருக்கு லைட்னு. அவ்வளவு ஃபாஸ்டா பல்டி அடிச்சிட்டு போறோம். கால்ல போட்டு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுனா கால்ல இருக்கு பாத்தியா? கால்ல ஏதோ இருக்கு ஒரு சிலிண்டர். அவ்வளோ ஊந்து ஒன்றும் இல்லையா? ஏஞ்சி நின்ட்டோமா? ஓவரால் இது ஏதாவது ஒன்று எலும்பு உடையிற மாதிரி எப்படி ஏதாவது காட்டணும். அந்த ஸ்னைப்பர் எலிட் கேம்ல காட்டுவாங்க. ஸ்னைப் பண்ணும்போது கழுத்து எலும்பு உடையும். எக்ஸ்ரே வியூ அந்த மாதிரி எக்ஸ்ரே வியூ ஏதாவது காட்டணும். சூப்பராக இருக்கும். பட் இந்த மாதிரி லைட் இது ரேஸ் இது ஸ்கேட் போர்ட் ரேஸ். டாப் லைன். ஓ இது ரேஸ் தானா? ரெண்டு கல்லுக்கு நடுவில் போகணும்னு அவசியம் இல்லைங்க. நானும் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டேன். அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க. அப்படியே நின்ட்டாங்க கல்லில். ஜஸ்ட் மிஸ். நானும் மாட்டிருப்பேன். அந்த இடத்துல கல் கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ஸ்னோ இல்லை, ஸ்லைட் ஆக மாட்டேன். ஸ்லைட் ஆக மாட்டேன். அதுதான் நிற்குது. எதோட லைட் போடுறாங்க பாருங்க. நான் வச்சிருக்கேன். லைட் கண்ணை பூசுது. லைட் ஆஃப் பண்ணுங்க. இல்லை இல்லை இது எனக்கு தெரியல. லைட் ஆஃப் பண்ணுதான் ஆஃப் பண்ண மாதிரி தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இதே போடுது.
9 out of 56. இது எனக்கு ஆடின மாதிரி தோணலையே. மறந்து போச்சு. இதை ஃபர்ஸ்ட் டைம் ஆடுற மாதிரி இருக்கும். இல்லை இது ஆடி லைட் எல்லாம் போட்டு இதில் ஒருத்தனை பீட் பண்ண அந்த கொம்பு வச்சிருந்தாலும் ஒருத்தன் அவன் செம்மையாக இதில் டார்ச்சர் பண்ணி அந்த மான் கொம்பு. கரெக்ட் கரெக்ட். சூப்பரா ஆடணும். அந்த கிளவுனும் செம்மையாக டார்ச்சர் பண்ணுவாங்க. கரெக்ட். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ லெஃப்ட் வந்துடணும். சூப்பர். ஒரு முடிவு பண்ணிட்டீங்கல்ல ஃபர்ஸ்ட் வரணும்னு. அந்த ஒரு கடைசியில் ஒரு ஜம்ப் வரும், அது ரொம்ப கஷ்டம். அதில் ஸ்பீடு ஃபுல்லாக கம்மியாக பெரிய எடுக்கணும். நீங்கள் ஜம்ப் அவாய்ட் பண்ணணும், அவ்வளோதான். அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்படிதான் தெரியும். இஷ்டம்னா இல்லை இல்லை. ஐயோ ஐயோ ஏய், ரெண்டு பேரும் ஒண்ணா? நீங்க தான் ஃபர்ஸ்டா? தெரியல யாரும் யூஸ் பண்ண தெரியல. நீங்க தான் ஃபர்ஸ்ட். நானோ செகண்ட், மைக்ரோ செகண்ட். நான் நானோ ஒன்றா, நீங்க மைக்ரோ ஒன்று. அதான் மைக்ரோ செகண்ட்ஸ். ஓகே, ஆமா சூப்பர். Oh my god. இன்ஸ்டியூட்ல ஒரு பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அது வாய்ப்பே இல்லை அது பண்றது. உள்ள லெஃப்ட்ல வந்தா இங்க வந்துட்டு இன்னொரு செக் பாயிண்ட் வருது. ஆமா ஆமா ஆமா. மறுபடியும் ரைட்ல போணும். இன்னொரு போனோம். அது இதோட கஷ்டம். அதுக்கு அடுத்தது ரைட்டு. இப்போ ரைட்ல போனோம். எக்ஸ்ட்ரீம் ரைட். அடுத்த சர்க்கிள் பொசிஷன் பண்ணிருந்தா வேற எதுவும். அது இருந்தா கொஞ்சம் ஈஸியா போயிடலாம். இது முடிஞ்சனுக்கு கீழே போகணும்ல. கீழே போனோம், அதுக்கும் கீழே போனோம். ஃபினிஷ் லைன். சூப்பர். லேண்ட் பண்ணிட்டு அப்புறம் பாராசூட் ஓபன் பண்ணலாம் திருப்பி. இது ஒண்ணுதான் நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுக்கா முடிச்சோம். ஆனா நீங்க சீக்கிரம் போயிட்டீங்க. 1 செகண்ட் பின்னாடியே தான் இருந்தேன். 4 செகண்ட்ஸா? ஓவரா இருக்காது. 1 செகண்ட் கூட கிடையாது. கடைசி செகண்ட்ல டைவ் அடிச்சேன் கீழே. நீ அடிக்கல நினைக்கிறேன். நான் அப்படிதான் கடைசி ஸ்பீடு பூஸ்ட் ஆயிடுச்சு. ஃபுல் ஆஃப் லாட்டா டைவ் அடிச்சேன். நான் பூஸ்ட் பண்ணேன். நான் நார்மலா போயிட்டேன். குதிக்கிறதே லேட்டா தாங்க குதிக்கிறேன். 1 செகண்ட் விட்டு குதிக்கிறேன். அதான் நம்ம ரொம்ப கீழே போயிருக்கோம். பார்த்து இடிச்சிட்டு போயிருக்கோம். திடீர்னு கீழே போயிட்டான். கீழே போயிட்டாங்க. எப்படி சொன்னது? என் கால்ல இருந்து பிளேயர்ஸ் வருதா? நான் பேக்ல பாக்கல. உங்க கால்ல இருந்து வருது பிளேயர், ப்ளூ கலர். எனக்கு கண்ணு பூசுது. எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, மறைக்குது எனக்கு. இது 3-4 செகண்ட்ஸ். நானும் நான் கீழே தான் போய் நிற்பேன் முதல். இது 3 செகண்ட்ஸா? இதுதான் ஜாஸ்தி நினைச்சேன். அதான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஃபாஸ்டா கீழே போயிட்டாங்க. நான் 1 செகண்ட் தான் கேப் விட்டேன். கரெக்டா போயிட்டீங்க நீங்க. இந்த வர பாருங்க, நான் கோ சொல்றதுக்கு முன்னாடி குதி. ஐயோ